எல்லாருக்கும் வணக்கம். சேமியா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு தண்ணி போட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் ஆயில் சேர்த்து அதாவது ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்குங்க. ஏன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக அதில் ஆயில் போடுறோம். சேமியா வெந்ததும் ஒட்டாது அப்போ தான் நமக்கு. நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம் அளவு வேகட்டும். வெந்துட்ட உடனே அதை வந்து வடிகட்டிடுங்க. வடிகட்டி ஆற வைக்கணும். பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் நமக்கு. ரொம்பவும் வேக விட்டுறாதீங்க. அப்புறமா குழஞ்சி போயிடும், அது நல்லா இருக்காது. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. நான் வந்து 400 கிராம் அளவு தான் சேமியா எடுத்திருக்கேன், ஒரு பேக்கெட்டு. இங்கெல்லாம் வந்து அந்த அளவு தான் கிடைக்கும். அதை விட சின்ன பேக்கெட்லாம் கிடைக்காது. அதனால் அதை அப்படியே எடுத்திருக்கேன். பிளேட்டில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா ஆறட்டும். உதிரி உதிரியாக கிடைக்கிறதுக்காக நமக்கு ஆற வச்சா தான் அது ஆறட்டும். இப்போ நீங்கள் வந்து ஒரு குக்கிங் பவுல் வச்சுக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. அப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. வாசனைக்கு தானே அந்த 400 கிராம் பேக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 2 அதுக்கு மேலே போடாதீங்க. அதிகமான ஸ்மெல் வந்துடும். போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. நான் வந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை போட்டு வதக்கணும். நல்லா போட்டு நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் வந்து இந்த தக்காளியும் போட்டு வதங்கணும். அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லியும் புதினாவும் நான் கிள்ளி அலசி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. புதினாலாம் போட்டால் நல்ல ஸ்மெல் கிடைக்கும் நமக்கு. அதில் எவ்வளோ வதங்குதோ வதங்கட்டும். நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். வதங்கினா தான் நல்லாயிருக்கும். நான் நீட்டு வாக்கிலே கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும். நான் வந்து பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். பெரிய ஸ்பூனாக பார்த்து எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் போதும். அதுக்கு மேலே போட்டோம்னா நமக்கு வைக்கட்டும். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கின பிற்பாடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் போட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம பச்சை மிளகாய் நிறைய போட்டிருக்கிறதுனால தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ போடுங்க. மிளகாத்தூள் போட்டுட்டு தயிர் 1 கப்பு, அதாவது ஒரு 100 mlக்கும் கீழவே சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இன்னமும் கம்மியாக வேணும், உங்களுக்கு புளிப்பு வேண்டாம்னா இன்னும் கூட கம்மியாக போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சேமியாலாம் சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கறியை போட்டு நல்லா சிக்கன் நான் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் நல்லா போன்லெஸ்ஸாக வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து கறியை கொஞ்சம் முன்னாடியே போட்டுட்டேன். கொஞ்சம் அப்புறமா தான் போடணும். மிளகாத்தூள் போட்டோன்னு தான் நான் போடுவேன் எப்போவுமே. இன்றைக்கி நான் சீக்கிரமாக போட்டுட்டேன். ஞாபகம் இல்லாமல் போட்டுட்டேன் அதை. அதனால் நீங்களே நல்லா வதங்கிட்ட பிற்பாடு மிளகாத்தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறமா சிக்கனை போட்டு வதக்குங்க. அது இன்னும் நல்லா ஊறும் அந்த சிக்கனில். 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க. அது அந்த கிரேவியில் சேமியா போட்டு கலக்கிறதுக்காக ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. அந்த சிக்கனும் அதிலே வெந்துடும். பாருங்க, வதங்கியாச்சு. இப்போ நல்லா போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் தான் வேகணும். அது ரொம்பலாம் வேகக்கூடாது. சிக்கன் வந்து வதங்கும் போதே வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா அந்த சேமியாவை நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க. அதை போட்டு நல்லா கிளறிக்கங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி போட்டுட்டு அதை மூடி வச்சுருங்க. நம்ம வேணும்னா தயிரை கொஞ்சம் குறைச்சிட்டு லெமன் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தயிர் மட்டுமே போதும்னா விட்டுடலாம். ரொம்ப சேர்த்தா வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே திம்முன்னு ஆகிடும் நமக்கு. தயிர் அதிகமாக சேர்த்துட்டா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க.
இதில் நைஸ் சேமியாவாக இருந்தால் நான் வந்து அப்படியே சிக்கன் செஞ்சுட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அதுலேயே வந்து நான் சேமியா போட்டு வேக வச்சுருவேன். இது கொஞ்சம் கனம் சேமியான்றதுனால தனியாக வேக வச்சு எடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் குக் ஆனா போதும். அதுக்கு மேலே வேண்டாம். அந்த சேமியாவில் அந்த கிரேவியெல்லாம் ஊறுனா நல்லாயிடும். பாருங்கள், நம்ம சிக்கன் பிரியாணி சேமியா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு காட்டும். சரிங்களா? இன்னும் அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பாய்.